நீங்கள் இது மாதிரி புல்லப் எடுக்க கஷ்டப்படுறீங்களா? அப்போ நான் சொல்கிற இந்த 3 ஸ்டெப் வச்சு ஈஸியாக நீங்களும் புல்லப் பழகலாம். 10 டேஸில் எப்படி புல்லப் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லாஸ்ட்டில் ஒரு ஸ்டெப் சொல்கிறேன். நீங்கள் கேலிஸ்தெனிக்ஸ் கற்றுக்கணுமா? அப்போ என்னோட 30 டேஸ் கேலிஸ்தெனிக்ஸ் சீரிஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி டே 3. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுற புல்லப் மிஸ்டேக்ஸ். செகண்டு நீங்கள் வைக்கிற புல்லப் grip. தேர்டு நம்ம பாடியோட பொசிஷன். ஃபோர்த்து வந்துட்டு எப்படி புல்லப் ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து புல்லப் மிஸ்டேக்ஸ். புல்லப் எப்போவுமே நம்ம ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் பண்ணணும். இந்த மாதிரி ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எப்போவுமே ஸ்லோவாக பண்ணணும், மெதுவாக. இந்த மாதிரி ஸ்பீடாக பண்ணக்கூடாது. அதே மாதிரி புல்லப் வந்துட்டு ஸ்ட்ரென்த் பேஸ் பண்ணது, இந்த மாதிரி மூவ்மெண்ட் பேஸ் பண்ணி பண்ணக்கூடாது எப்போவுமே. நிறைய பேர் புல்லப் பண்ணும்போது ஒரு சைடாக போவாங்க, ஆனால் அந்த மாதிரி போகக்கூடாது. ஸோ 2 ஸ்கேப்லாம் கரெக்டாக ப்ரொட்ராக்ட் பண்ணி ரிட்ராக்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கீழே போயிட்டு மேலே வரணும். அதுதான் ப்ராப்பரான புல்லப். செகண்டு நீங்கள் வைக்கிற புல்லப் grip. நிறைய பேர் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் புல்லப் பழகும்போது இந்த மாதிரி ஒயிட் gripல வந்து பழகுவாங்க. ஆனால் அப்படி பழகவே கூடாது. ஒயிட் grip பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம கை வந்து இந்த மாதிரி சைடில் போகிறனால நார்மல் புல்லப் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. நம்மளோட ஆர்ம்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு வரணும். ஸோ அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய grip இருக்குது. க்ளோஸ் grip பண்ணுவாங்க, ஒயிட் grip பண்ணுவாங்க, நார்மல் grip பண்ணுவாங்க. அதே சமயம் சின்ன பூ பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு மசிலுக்கு டார்கெட் பண்ணி பேக் ஸ்ட்ரென்த் பில்ட் பண்ணும். தேர்டு வந்துட்டு புல்லப்போட பாடி பொசிஷன். நிறைய பேர் புல்லப் பண்ணி பார்த்துருப்பீங்க, லைக் பாடியை வந்து ஆர்ச் பண்ணி போடுவாங்க. ஆனால் அது வந்து தப்பு. புல்லப் எப்படி பண்ணணும்னா, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஹேங் பண்ணிவிட்டு நம்ம கோர் நல்லா டைட் பண்ணிவிட்டு க்ளூட்ஸையும் டைட் பண்ணிட்டு நம்ம டோஸ் வந்து நல்லா பாயிண்ட் பண்ணும். அப்போ தான் ப்ராப்பர் புல்லப் பண்ண முடியும். ஃபோர்த்து வந்துட்டு புல்லப் ப்ராக்டிஸ். உங்களால் சுத்தமாக புல்லப் பண்ண முடியலன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் டெட் ஹேங் பண்ணணும். இது மாதிரி நம்ம ஷோல்டர் பிளேட் எல்லாமே ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி ஃப்ரீயாக ஹேங் பண்ணுங்க. நீங்கள் ஹேங் பண்ணும்போது நம்ம பாடி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ஆஸ் வெல் அஸ் டோ பாயிண்ட் பண்ணி அண்ட் கோர் டைட் பண்ணி இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்கேப்புலா புல்லப். இதை வந்து ஸ்ட்ரக்ஷனும் சொல்லுவாங்க. இது பண்ணுறனால நம்ம பேக் ஸ்ட்ரென்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இது எப்படி பண்ணணும்னா, டெட் ஹேங் பண்ணிட்டு அதுலேயே நம்ம ஸ்கேப்லா மட்டும் இது மாதிரி லிஃப்ட் பண்ணணும். லிஃப்ட் பண்ணி மெதுவாக ரிலீஸ் பண்ணும்போது ப்ராப்பரான ஸ்கேப்லா புல்லப் பண்ணிடலாம். இது மாதிரி ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் பண்ணுங்க. ஸ்டார்டிங்கில் 10 to 20 ரெப்ஸ் பண்ணுங்க 3 செட்டில். நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியன் புல்லப். ஆஸ்திரேலியன் புல்லப் பண்ணுறனால நம்ம பேக் ஸ்ட்ரென்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இது எப்படி பண்ணணும்னா, இது மாதிரி ஒரு டிப்ஸ் பார் பக்கத்தில் போயிட்டு இந்த பொசிஷனில் நின்றுக்கோங்க. நம்ம பாடி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம ஹீல் வந்து கிரவுண்டில் டச் ஆகிருக்கணும். மினிமம் 20 ரெப்ஸ் பண்ணுங்க. நல்லா பேக் ஃபீல் ஆகும். அதுலேயே வேரியேஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்க. ஸோ அப்போ நிறைய டிஃப்ரெண்ட் பேக் மசில் ட்ரெயின் ஆகிறனால ஈஸியாக ஸ்ட்ரென்த் பில்ட் ஆகும். லாஸ்ட்டில் புல்லப்போட நெகட்டிவ். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு புல்லப் பார் பக்கத்தில் நின்றுட்டு ஜம்ப் பண்ணி மேலே ஹோல்ட் பண்ணுங்க. மெதுவாக இறக்குங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரென்த் பில்ட் ஆகும். இது மினிமம் 10 to 20 ரெப்ஸ் பண்ணுங்க டெய்லியும். போனஸ் டிப்ஸ், இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் வாங்கிக்கோங்க. அதை வச்சு ப்ராக்ரஸ் பண்ணால் ஈஸியாக வந்து ப்ராக்ரஸ் பண்ணலாம். நீங்கள் கேலிஸ்தெனிக்ஸ் கற்றுக்கணுமா? அப்போ ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ட்ரைனிங் அவைலபிளாக இருக்குது. என்னோட இன்ஸ்டாவில் மெசேஜ் போடுங்க. ஈஸியாக 30 டேஸில் கேலிஸ்தெனிக்ஸ் கற்றுக்கணுமா? அப்போ சூர்யா கேலிஸ்தெனிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சீரீஸை ஃபுல்லாக பாருங்கள். டே 2ல் புஷ்அப் வீடியோ போட்டிருக்கா, செக் பண்ணி பாருங்கள்.